இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கொட்டாக் பேங்க்கில் பிஸ் கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செகண்ட் டைமாக இந்த பிஸ் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அப்ரூவல் ஆகி கார்டுமே வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொட்டாக் பேங்கோட பிஸ் கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்க்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்துட்டு கொட்டாக் பேங்க்கில் 2 கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு மறுபடியும் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் பர்டிகுலராக இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணல. ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணேன். பட் எனக்கு ஷோ ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கிரெடிட் கார்டு ஷோ ஆச்சுது. அதில் வந்து நான் இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவலும் ஆயிடுச்சு. ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொட்டாக் பேங்க்கில் லீக் கிரெடிட் கார்டு வந்து இருக்குது, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவெரிஃபிகேஷன் முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் வந்து பண்ணிவிட்டு தான் எனக்கு இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த கார்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பேக் வந்து பண்ணலாம். உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்குக்கு இன்சைடில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஸ் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகிருக்கு. மேலே வந்து பிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பக்கத்தில் கொட்டாக் பேங்கோட லோகோவையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட அட்ரஸ் சிஆர்என் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட செலக்டட் மெர்ச்சன்ட்டில் நம்ம வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் டேக்ஸ், அதுக்கப்புறம் மேக் மை ட்ரிப், அப்புறம் மை பிஸ் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் ஆன்லைன் ஹோல்சேல் மார்க்கெட் ஷாப்பிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி லக்கேஜ் ஆக்சஸும் வந்து இதில் வந்து அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கார்டு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட கார்டு கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 75,000. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து லீக் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ இந்த லீக் கிரெடிட் கார்டுலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து 75,000 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே 75,000 தான் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கையில் கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டை நம்ம ஏடிஎம்மில் வந்து யூஸ் பண்ணி பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதிகபட்ச கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 15,000 வரைக்கும் தான் எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh 2 lakh அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நமக்கு வந்து மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட்டே 75,000 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஏடிஎம்மில் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான பிஸ் கிரெடிட் கார்டு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து கொடுக்கல. பிஸ் அப்படிங்கிறத வந்து பெருசாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கார்டை வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு கொட்டாக் பேங்க்கில் இருந்து கொடுத்துருக்கிற பிஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசா பிஸ்னஸ் டைப் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஆர்என் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டோட நம்பர், அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, எக்ஸ்பைரி மந்த்து, இது எல்லாமே வந்து இங்கே கார்டோட பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், இது வந்து மெட்டல் டைப் கார்டுலாம் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டேப் டு பே மூலமாக நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000க்குள்ளே அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் டேப் டு பே மூலமாக உங்களால் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டெலாம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீயும் உண்டு, ஆனுவல் ரினிவல் ஃபீயுமே உண்டு. பட் நான் வந்து
ரூபே டைப் கார்டுக்கு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்ளை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த கார்டு வந்து ஆஃபரில் ஷோ ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பிஸ் கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பரை நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அந்த கோட்டாக் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பரை வந்து ஈஸியாகவே வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோட்டாக் பேங்கில் லீக் கிரெடிட் கார்டு, அதுவும் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கில் நான் வாங்கியிருக்க 2வது கிரெடிட் கார்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோட்டாக் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். ஸோ இது ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் கூட கிடையாது. ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் 2 கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் டியூரபிள் லோன் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு ஏடிஎம் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. 1 லேக்குக்கு மேலே ஏடிஎம் கார்டு இஎம்ஐ வந்து நம்மளால் வந்து ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் இஎம்ஐயில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் வந்துட்டு அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோட்டாக் பேங்கையே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி கோட்டாக் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்களுமே வந்து கோட்டாக் பேங்கில் ஸோ இது மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். இல்லை ஒரு நார்மல் கிரெடிட் கார்டு வேணும், ரெகுலர் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனல் லோன், கார் லோன், 2 வீலர் லோன் எல்லா விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.